உட்காந்துக்கடியம்மா சந்திமாவே வெண்ணி வச்சு குளிச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, பழம் சாப்பிடுக்கோ, வாழைப்பழம் கீழப்பழம் சாப்பிட்டுக்கோ. உட்காரு 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 அம்மா. போதுங்க தள்ளி நிற்கா என்ன அகிராத்துல இப்படி ஐயா விதிரே என் அடிமை கொண்டவரே என் பாலனும் பாபாலே பாலனும் ஐயா விதிரே என் அடிமை கொண்டவரே என் பாலனும் பாபாலே எந்நேரம் பார்த்தாலும் அகத்துல இருந்தா. ஆமா, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கண்டாமே இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா உனக்கு அதுக்குள்ளே பால் கறியே போயிருச்சா? கண்ணுக்குட்டி தப்பிச்சு போகுமா நம்மகிட்ட இருந்து? நீங்களா மாமி கண்ணுக்குட்டி அக்கண்டு ஓடுறதா? அது கண்ணுக்குட்டியை இடுப்புலதான் பிடிப்பீங்களோ? நல்ல வேலை நீ ரத்தம் போட்ட, இல்லைன்னா அவன் கண்ணுக்குட்டியா கொண்டு போய் மாட்டுக்கிட்ட விட்டு தண்ணியை விட்டு பால் பீச்ச உட்காந்துருப்பாம்மா. எல்லாத்துக்கும் சிரிக்காம பெஸ்ட். ஏண்டியம்மா என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுத்து? ஏதோ மாசத்துல ஒரு நாள் அவ என் பக்கத்துல உட்காடுறான், அது உங்க பொருளையா? பொருளையா இவங்க இப்பதான் கலைமாமணி வாங்கியிருக்கு, அதுக்குள்ள பொருட்களையா அப்புறம் வாங்கலாம். பொருட்களுக்கு இப்ப அவசரம், அடுத்த வருஷம் எழுதி போடுவோம். கானகத்திற்கு என் குழந்தை பாம்பகடி திறந்து விட்டார். என்ன மாமி? குழந்தை பாம்பகடி திறந்து விட்டார். எனது குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். எனக்கும் காதியாக்காம நானே எடுத்துறேன். என்ன மாமி விஷயம்? குழந்தை பாம்பகடி திறந்து விட்டார். எனது குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். எடுத்து சொல்லி எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டும். கேட்டு போயிட்ட காதும் கேட்டு தொலையாது. நான் என்னன்னு எப்படியாவது எடுத்து சொல்லுப்பா. சரி செத்த நாள் இருமா மாமா. என்னடா இருக்கேன் என்ன நல்லா இருக்கியா? என்னம்மா அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏய் நான் சொல்ற கேளுடா முதல்ல. மாமா இந்த கிச்சன் இருக்காங்க, கிச்சன் நீ சொல்றத நான் கேட்கறேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன்றேன். சொல்லு. புரியுதா? கிச்சன் இருக்காங்க, கிச்சன் நல்லவன் போயிருக்கான். அவன் மேல வளர்ந்து போயிருக்கான், சிவப்புகளா சேகரிக்கிறது. நல்லவன் சொல்ற கேள கழட்டு மூதி. அவன் காட்டுக்கு போனவன், காட்டுக்கு போனான், காட்டுக்கு போயிட்டானா? அப்புறம் என்ன? பாம்பு கட்டி செத்தானா? பாம்பேக்கு எதுக்குடா போனா? காட்டுக்கு தானே போச்சு. பாம்பேக்கு யாரு கொண்டு வரா? கள்ள ட்ரெயின்ல ஏத்தி பாம்பேக்கு போயல நல்லா அதுக்கு போறானா? அதுக்கு நல்ல பழக்கம் குலைக்கட்டும். இதுல செகட்டு தாயலி நான் சொல்றேன். சர்ப்பம் தீண்டி செத்துட்டான். சப்பரம் கட்டினா விளையாட வேண்டியதானே? சப்பரம் கட்டி உன்னை தூக்கணும்டா. நல்லா தூக்கி ஆடுங்க விளையாண்ட சொல்றேன். அரவன் தீண்டி இறந்துட்டானை. அறுவாலை பத்த வைக்கல. நான் சொல்றேன் மாமா, காட்டுக்கு போனானோ இல்லையோ அங்க எங்க எத்தனை நாக்கு கெட்டிக்கார பயலா இல்ல நம்ம பாடுவா. ஆமா இப்ப பரதநாட்டியம் கத்திருக்கான் போல் இருக்கு. பரதநாட்டியம் ஆடிக்காம பத்தியா மாமாக்கு முன்னாடி? ஆஹா எப்படிதான் புரிய வைக்கிறது தெரியலையே. என்னாச்சு? அது நம்மால கூட்டு கேளுங்க என்னன்னு. பாம்பு எங்கன்னு கேட்கணும். சந்தை
கானகத்திற்கு சென்று குழந்தை பாம்பு இறந்து விட்டார். இறந்த குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். அடிவளுக்கு உத்தரவு தாருங்கள் சுவாமி. இப்ப மட்டும் தெளிவா கேட்க போதா அந்த ஆளுக்கு? நான் அந்த கத்து நாட்டியம் எல்லாம் அடிக்காம அவன் குழந்தைய பாம்பு அடிச்சு சுத்துட்டானா? இளவு வீட்டுல இளவு முண்டாட்டியும் கட்டி பிடிச்சாளுங்களா? அதுக்காண்டி இப்படியா? அதுக்காக நீ என்ன போய் எட்டாத நாய் என்னமோ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கே. அவேஷ்டம். ஏனா என்னடா குழந்தைய பாம்பு கடிச்சா என்ன இது கூட? அகத்துல எவ்வளவு வேலை. நியாயமா இந்த இளவு யார் வீட்டுல விழுந்திருக்குன்னா அவ வீட்டுல விழுந்திருக்கு. அதை விட்டுட்டு ஏன்டா எங்களை கட்டி பிடிச்சிட்டாளே? சரி சரி விடுங்க மாமி. நீங்க வடக்குன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்புறதுக்கான வழியை பாருங்க. அவன் சொல்ற வேலை செஞ்சு போங்க. விடுஜா சிரார்த்தம். இங்க 4 பேர் வருவான், 3 பேர் போயிருவான். ஒரு ஆள் இங்கே தங்கிடுவேன். ஆமா ஆமா. நீ தான்டா போய் ஆள் குட்டியாரது நீதானே? ஆமா ஆமா ஆமா. லைஃப் மெம்பர். நீ வந்து உட்கார்ந்து கடி அம்மா உட்கார்ந்து பால் சாப்பிடுகோ, பழம் சாப்பிடுகோ, வெண்ணி வச்சு போட்டுக்கோ. ஆமா. பின்னாடி டேய் நான் தான் சொல்லிட்டு இருக்கேனா? நான் சொல்றேன் வாங்கி சொல்றேன். உட்கார்ந்துக்கிறியே மாமி. ஏய் படத்தை எடுத்துட்டு வா. வேற என்ன வேணும்? ஆமா. படத்தை எடுத்துட்டு வா. அப்படியே விளக்கமாறு எடுத்துட்டு வா. ஆமா. ஒரு உலக்கை இரும்பு ஏணி இது என்ன செய்ய வேண்டும்? இந்த மூலையில் ஒரு கடை இருக்கு. என்ன கடை? அடகு கடை. இது வாங்க மாட்டாங்க சிரமம்லையா? முத்தலை குடம்னா அடகு வாங்குவாங்க. இல்லைன்னா இந்த ஏரியாவில் ஒரு வண்டி வரும். என்ன வண்டி? ஓடாத ரேடியோ, பாடாத டேப்பு, அரைக்காத மிக்சி, இதெல்லாம் குடும்பம் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. பொட்டுக்கடலையும் தான் கொடுப்பான். இதில் ஜலம் இருக்கணுமா? 1555. லாட்ரி சீட் நம்பர் பார்த்துருப்பேன் உங்களுக்கு. தண்ணி கூட எடுத்து தழவும் தண்ணி கூட எடுத்து தழவும் நாணி பாரும் தலையில் சுமக்க வைத்தார். பெரிய கூடம் எடுத்து அறியா தலையில் வைத்து பெரிய கூடம் எடுத்து அறியா தலையில் வைத்து கரையில் நடக்க வைத்தார். மறையோரே ஏன்னா நீங்க என்ன பால் கூட எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல குழந்தை பிறக்கணும்னு எடுக்கிறீங்களா? தண்ணி குடத்தை வந்து தலையில வச்சாலும் அந்த பால் கூட ஞாபகம் வந்துடுத்துடைய சம்பே 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 எங்கடாவ அடுத்து என்ன வேலை பார்க்கணும்னு? என்னது வேலை பார்க்க நாங்க இருக்கோம். உன்னை எதுக்கு நாங்க வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? அப்படி கேளு. என்ன வேலை பார்க்கணும்னாலாம் கேட்க கூடாது. என்ன வேலை பார்க்கணும்? அடுத்து இது எடுத்துட்டோம். அம்மா அதுக்கு சரிப்பட மாட்டேன். விளக்கமா. ஐயோ ஐயோ நோக்கு தெரிஞ்சு விடுதா. ஐயோ அம்பி அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டேன். அவ சொன்னா கூட அது நியாயம். அதுக்கு கை விட மாட்டாங்க. நீங்க உங்களுக்கும் தெரியுதா? நம்மள்ட்ட உருவ மாட்டேருக்கா? அது ஒன்றும் கிடையாது. அபேஷ்டு அபேஷ்டு அபேஷ்டு. ஆமா போடா. என்ன சொல்ல வர? சந்தமா விளக்கமாறு எடுத்துருடா. விளக்கமாறு எடுத்துருவோம். ஆமா சாணி. ஓ சாணி செடி எடுத்துருவான். எடுத்துட்டேன். யாத்தே என்னாச்சு? இது என்னப்பா செய்யணும்? கலையரங்கத்துக்கு பின்னாடி இருந்து எடுத்தேன். மாட்டு சாணியா மனுஷன் சாணியான்னு தெரியல. சாந்த சந்தன ஜவாது இணைந்த கையாலே சாந்த சந்தன ஜவாது இணைந்த கையாலே தானே கரைத்து தரையில் விழுதும் மகினே மகினே மகினே. யாருக்கு? மாறு விளக்கமா. மாமி கேக்குறா பத்தில கேள்வி யாரை பார்த்து கேக்குறாது? நீ ஏன்டா என்னைய
பார்த்து கேக்குறேன் இல்ல கேக்குறேன். இல்ல என்னைய பார்த்து என்ன மாமா. கேக்குறேன் மாமா இப்ப நிக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வாடா முடிஞ்சால் கரையறிக்கும் அது டம்மி பீஸ் இந்த காசு மாநகரத்துல அந்த விளக்கமாத்தால மாத்தலே நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்களே, பேட்டி கேட்கிறேன். இப்படி வா என்ன கேட்க. ஆமா மாமி வந்துட்டா. சரி 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 ஏப்பா என்னப்பா அது? இது என்னவா? இப்போ உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த வாய்ப்பை விட்டா கிடைக்காது. போனா வராது, பொழுது விடிஞ்சா திரும்பாது. நான் சொல்றத கேட்டுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. காசி விஸ்வநாதனை மனசுல வேண்டிக்குங்க. உங்க குலதெய்வத்தை நேர்ந்துக்குங்க, நல்லா நேர்ந்துக்குங்க. மாமா தலையில சிவசண்முகம் சிவசண்முகம் அவரே தான் விஸ்வநாத குருக்கள். அவர் மண்டையில 36 அடி, மாமிக்கு 3 அடி மட்டும் லைட்டா. ஏன் அது மட்டும் இல்ல லைட்டா என்ன அங்க லைட்டா என்ன இருந்தாலும் மாமிகிட்ட ஒரு கை சோறு தந்திருக்கேன், அந்த நன்றி விசுவாசம். டேய் சொத்து கவனம். ஒரு சொத்து வேணாம். குப்பரை விழுந்து மண்ணினா நக்கிறாதீங்க ஏண்டா அம்பி ஆமா இருக்கிறதுக்குள்ளதான் பண்ணணும். ஆமா ஏண்டி இன்னும் கொஞ்சம் வசந்திருந்தம் இவன் வழக்கமா நம்ம வெடிப்பு தள்ளிருப்பள். இவன் என்ன சொல்லி கொடுத்தான்னு கேளுங்க ஒழுங்கா சொல்லிடுறோம். பிடிங்க மாமி. மறுபடியுமா இல்ல 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 இப்பதான் ஒழுங்கா சொல்லு. நீ வாடி அம்மா, நீ பால் சாப்பிட்டுக்கோ, பழம் சாப்பிடுக்கோ, வாழைப்பழம் கீழப்பழம் சாப்பிடுக்கோ. எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணி உட்காருங்க அது என்ன வாழைப்பழம் கீழே பழம்? அது விளக்கம் எல்லாம் சீருடன் புஸ்தகோ சீரப்படுத்திடும் கையாலே 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 வாருக்குள் கொண்டு பலம் பெருக்கவோ ஆனே குரல் உலக்கை எறும்பு ஏனி, ஒட்டகம் ஓணான். அடுத்து என்ன வேலை பார்க்கணும்? அடுத்து என்னைய தான் வேலை பார்க்கணும். மறுபடியும் உங்களவா இல்லடி, அதுக்கு சொல்லல. ஆமா, அம்பி பைக்கிட்டு இருக்கானோ ஆமா நல்ல பையதான். சில நேரத்துல வா. ஏன்னா என்ன சொத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்ல அவனுக்கு சொத்து வேணுமா? சரி. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது அவன் நம்ம வளர்ப்பு மகன் தானே. ஆமா அதுக்காண்டி எப்படி கொடுக்க முடியும் அதுக்காக சும்மா இருக்க முடியுமா? குழந்தைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம நம்மளோட இருந்துட்டு இருக்கா. அதனால அவளுக்கு சொத்தை அவங்க கேட்கலாம். அம்மாவை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க அம்மாவை இங்க வேலைக்கு சேர்க்கணுமா, அதை சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வேலைக்கு சேர்க்க முடியாதுப்பா, இங்க எல்லாம் நாங்க பொம்நாட்டிகளை சேர்த்துட்டோம், அதனால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ அதெல்லாம் என்னை பத்தி தப்பா நினைக்காது. நான் உங்களை தப்பா நினைப்பேன். சரி ஏன்னா அவனுக்கு அப்பா யாரு எது அம்பிக்கு அம்பிக்கு அப்பா யாரு அது அவ அம்மாட்ட தான் கேட்கணும். அப்ப அவங்க தானே சொத்து வச்சிருக்கோம் நீங்க எதுக்கு சொத்து கொடுக்கணும்? இல்ல இல்ல நம்ம வளர்த்துருக்கோமா இல்லையா, குழந்தை நம்ம குழந்தையா இருக்கிறதுனால. எத்தனை பேர் வேலை பார்க்கற பத்தியா? கால்ல விட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஜாடையில உங்களை மாதிரியே இருக்கானே ஆத்தே, என்னாச்சு? மாமிக்கு சீதனமா வந்த ஊரலா? ஏ அப்பா, தலையை உள்ள விடு பாருங்க. ஏ அப்பா வேணாம் வேணாம், உடம்பே உள்ள போயிரும் போயிருக்கு. வெளியில இது மாமி விட்டுதல்ல, வெளியில சின்ன வேலைப்படலாம் பார்த்தேன். அப்புறம் இருக்குன்னு அவங்க அப்பத்தான் விட்டதுன்னு நினைக்கிறேன். உலக்க எங்க நெல் எங்க எடுத்துட்டு வா கால் ரொம்ப வாங்கிட்டு போறத. ஏன்னா சொந்த 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 நான் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்? நோக்கு என்ன சந்தேகம்? அம்பி உடனே உங்களை மாதிரியே இருக்கான் எது? உங்களை மாதிரியே இருக்கான் அம்பி அவன் என்னை மாதிரி வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அடுத்த வருஷம் அவனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருவான். மாமா தலைமாமணி தான். நெல்லு என்ன செய்ய? நெல்லு கொட்டுறான். கொட்டவா? கொட்டு. டேய் உரல்ல கொட்டுறான். உள்ள ஒட்டினா வலிக்குமே. மாமா இல்ல மாமிட்ட சொல்லுங்க, நான் கொட்ட போறேன். ஆமா ஆமா என்ன ஒண்ணு மாமி கொட்டையில பாருங்க. சரி மாமி, அப்புறம் ஒழுங்கா கொட்டல. ஆ மாமி. சொந்த 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 உனக்கு
என்ன செய்யணும்? இந்த பக்கம் போனது இங்கிட்டு தண்டை வைக்கணும். இங்கிட்டு தான் புரியும். என்னப்பா செய்யணும்? இப்படியே என்ன செய்யணும் கேட்டா ஒரு வேலையும் தெரியல உங்களுக்கு. தெரியலையே. அரண்மனை ராஜ்யத்துல மட்டும் போக முடியுமானே? எந்த வேலையும் அவளையே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆமா இங்க இருங்க. நீங்க இந்த காசை இதுல போட்டுட்டு போன்னு சொல்றது உங்களுடைய பாரம்பரியத்தை காட்டுது. காசை கொடுத்துட்டு போன்னு கேட்கலாம். இதுல போட்டு போனா பிச்சை எடுக்கிற மாதிரியே தெரியுது. எடே அபிஷ்டோ காசிமா சேத்திரத்துல பணக்கார பையன் இருந்து என்ன பண்ண ஏன்னா வாங்க. இந்த அவளுக்கு தெரியலையா செஞ்சு காட்டுங்க. ஏண்டி குத்தவா தள்ளி நில்றா. ஏன்னா? குத்தவா டேய் நானும் மாமிய கல்யாணம் ஆன புதுசுல எப்படின்னு கேளு. அந்த பொண்ணு நான் பார்த்தது தானே. ஐயோ ஐயோ நினைச்சாவே சந்தோஷம். அண்ணா, எப்படியாவது அந்த உலக்கைய தூக்கிருங்கண்ணா. ஆமாமா கதவு திறந்து வச்சிருந்தீங்களோ? கதவு ஓட்டலையும் சாவி விட தெரியல. ஆமா எதுக்கு சுத்தி முத்தி பாக்குறாரு? மேல கொட்டையை வைக்கும்னா ஆமா ஆமா பாத்துக்கணுமா பாருங்க கவனிச்சலா கை தட்டுங்கடா கை தட்டுங்க. யாராவது கை தட்டுங்கன்னா மரியாதை இல்லை. ஏன் முண்டை ஒரு லட்சம் தான். அதனாலதான் நீ 7 கொண்டாட்டி கட்டி உனக்கு புள்ள இல்லை. வெளியே தான் குத்திக்கிட்டு இருக்க. நீ வீட்டுல சும்மா தானே இருக்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? என்ன ஒண்ணு புடிச்சு உள்ள வைக்க வேண்டியதானே. ஒரு கையினால் பால போதும் கொண்டிருந்த கைகள் நோக கையினால் பால போதும் கொண்டிருந்த கைகள் நோக இருகையாலே நெல்லு குட்டு எத்தனை தலை வேதி மறுமொழி தம்பேகையும் கையால் பெருமுடையை எடுத்து குட்டு பிரம்மதேவர் கட்ட அதுக்குதான் கைய விடாதுன்னா கேக்குறியா? இந்தா. ரத்தம் வருது மாமி. ஐயோ பகவானே, ஐயோ எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது. ரத்தம் வரும்னு நானே சொல்லியிருந்தா நான் தெரியாது. வரல விட்டுருக்க மாட்டேன் மாமி. போய் சாமி போக்குவரத்து துறையில் நின்றா அப்படி. சிகரெட்டு பீடிகள் இருக்க பிடித்து கைகளாலே இன்று பெரும் உலகை பிடித்து குத்த ஆனதே ஆனதே காலகண்ட மாமாவுக்கு கருமதிக்கு காலகண்ட மாமா என்ன பாட்டு பாரு? என்னடா பண்ணிருக்க காலகண்ட மாமாவுக்கு? உங்க மாமாவுக்கு காலகண்ட மாமாவுக்கு அப்படியா? குழந்தை நம்ம குழந்தை. நல்ல வேலை தப்புச்சேன். ஏன்னா நம்ம குழந்தையா? இல்ல காலகண்ட மாமாவுக்கு கருமதிக்கு அது இந்த சல்யூட்டுக்கு தான் மதிப்பு. இந்த உலக்கனாலதான் மாமா நம்ம குடும்பத்துல பிரச்சனை. வேண்டாம் உலகை வீசு வேண்டாம். கிழக்கு பார்த்து வீசிடவா? கிழக்கு. யாருக்கு வருமா எடுத்துக்கிறோங்க. நகுண்டு உட்காருந்தே என்னைக்காவது ஒரு நாள் உருவ போகுது. எந்த ஊர்ல கட்டி வச்சு உரிக்க போறாங்கன்னு தெரியல. உன்னைய உருவனா தானே. நீ சாப்பிடுக்கோ பழம் சாப்பிடுக்கோ. எங்க சந்தே 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 சுவாமி, சென்று வருவதற்கு அடிவளுக்கு உத்தரவு தாருங்க. தம்பி வாங்க உள்ள எடுத்து போங்க. உன் குழந்தைய தேடி ஆத்துல குளத்துல போடுவியோ நம்ம நாய் நரிகளுக்கு கொடுப்பியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. விடுவதற்கு இங்க வரணும். புரிஞ்சுட்டா? போறப்ப மாடங்கள் தோறும் திருவிளக்கு ஏத்தி வச்சிருப்போம். அப்படியே ரெண்டு ரம்பத்தூள் அள்ளி போடுங்க. அதையும் வெல்லுவாரு. ஏய் சிரிச்ச முகத்தோட விளக்கேத்தணும். புரிஞ்சுட்டா? இங்க ரெடி வாங்க. ஒரே நீதோ சுடலை